அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சங்கிலியனின் செய்திகளில் மலையக செய்தி பார்வையாக 2 செய்திகளை நாங்கள் பார்க்க போகின்றோம். நீண்ட காலமாக மலையகத்தில் காணப்படும் பிரச்சனைகள் பல இருந்தாலும் அவைகளை வெளிக்கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுவதால் அந்த பிரச்சனைகள் காலையில் மலர்ந்து மாலையில் மடியும் தாமரை பூ போல் ஆகிவிடுகிறது. 200 வருட காலமாக இலங்கை திருநாட்டின் பொருளாதாரத்தினை நிமிர்ந்து நிறுத்தும் மலையக மக்களின் அவலநிலை எப்போது தீருமோ தெரியாது. எனவே பிரச்சனைகள் பல இருந்தாலும் நம்பிக்கையுடன் இம்மக்களின் வாழ்வாதார பயணம் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. இப்போது சங்கிலியன் செய்திகளில் மலையக பார்வையாக 2 செய்திகளை பார்ப்போம். அட்டன் டிக்கோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையின் பிரதி அறையில் வைக்கப்பட்டிருந்த இளம்பெண்ணின் சடலத்துக்கு பாலியல் ரீதியாக இலக்கு. நுவல்யா லிண்டில ஓல்ட்ரிம் தோட்டம் 10 அறைகளை கொண்ட லயன் குடியிருப்பு தீ விபத்தில் சேதமடைந்தது. இனி விரிவான செய்தி பார்வையை இப்பொழுது பார்ப்போம். அட்டன் டிக்கோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையின் பிரதி அறையில் வைக்கப்பட்டிருந்த மலையக இளம்பெண்ணின் சடலத்துக்கு பாலியல் ரீதியான இலக்கு. டிக்கோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையின் பிரதி அறையில் வைக்கப்பட்டிருந்த யுவதியின் உடலுடன் பாலியல் வல்லுறவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறி டிக்கோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக நேற்று செவ்வாய்க்கிழமை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 25ஆம் தேதி அட்டன் எபோர்சலி தோட்ட பகுதியில் 23 வயது யுவதி ஒருவர் தூக்கிலிட்டு தற்கொலை செய்துள்ளார். இவரது சடலம் அன்று மாலை கிளங்கன் வைத்தியசாலையில் பிரத அறையில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் பணிபுரியும் 3 சிற்றூழியர்கள் பாலியல் வல்லுறவு கொண்டதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். இதன்போது வைத்தியசாலைக்கு முன்பாக ஒன்று திரண்ட மக்கள் பிரேத அறையில் பாலியல் வல்லுறவு, வைத்தியசாலை நிர்வாகமே உண்மையை வெளிக்கொண்டு வா என்று கோஷங்கள் எழுப்பியதுடன் சுலோக அட்டைகளையும் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அந்த இடத்துக்கு டிக்கோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி உட்பட வைத்தியர்களும் வந்தனர். இங்கு வைத்திய அதிகாரி பஸ்லி குறிப்பிடுகையில், தற்கொலை செய்த பெண்ணின் சடலம் கடந்த 25ஆம் தேதி வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த சடலம் முதல் நாள் பிரேத அறையில் இருந்த நிலையினை விட மறுநாள் வேறு நிலையில் காணப்படவில்லை. இது தொடர்பாக முறைப்பாடு கிடைத்துள்ளது. பிரேத அறையில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காணொலியை நாங்கள் பரிசோதித்து பார்த்தோம். அப்போது அந்த 3 சிற்றூழியர்கள் பிரேத அறைக்கு போய் வந்த காட்சி அதில் பதிவாகியிருந்தது. இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்தார். இதேவேளை குறித்த 3 சந்தேக நபர்களையும் கைது செய்து போலீசார் ஊடாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்தனர். இந்த செய்தியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது நமது நாட்டிலே இறந்து போன ஒரு பிணத்துக்கு கூட பாதுகாப்பு இல்லாத நிலை காணப்படுகிறது. எனவே இது ஒரு அவலமான செயல் என மலையக மக்கள் மிகவும் வேதனையடைந்து வருகின்றனர். அடுத்த செய்தி, நுவல்யா லிண்டுல ஓல்ட்ரிம் தோட்டம் 10 அறைகளை கொண்ட லயன் குடியிருப்பு தீ விபத்தில் சேதமடைந்தது. லிந்திரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள தோட்ட லயன் குடியிருப்புகளில் அவ்வப்போது தீ விபத்துகள் ஏற்பட்டு குடியிருப்பு வாசிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். சமீபத்திய சம்பவங்களில் ஓல்ட்ரிம் தோட்டம் மற்றும் ராணிவத்தை தோட்டம் ஆகியவற்றில் பல வீடுகள் தீக்கரையாகி குடும்பங்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதியில் பாதுகாப்பான நிரந்தர குடியிருப்பு ஒரு முக்கிய பிரச்சனையாக உள்ளது. முக்கிய தகவல்கள், ஓல்ட்ரிம் தோட்டம் 10 அறைகளை கொண்ட லயன் குடியிருப்பு தீ விபத்தால் சேதமடைந்தது. பாதிப்பு, தங்க ஆவணங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் தீயினால் அழிந்துள்ளன. தீர்வு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்காலிக நிவாரணங்களும் புதிய வீடுகள் அமைத்து கொடுப்பதற்கான கோரிக்கைகளும் விடுக்கப்பட்டன. மலையகத்தில் மலையக மக்கள் அவல நிலையை சந்தித்து வருகின்றார்கள். நாளை செய்தி அறிக்கையிலே மலையகத்திலே அண்மையிலே
கூட்டப்பட்ட மலையக மக்களுக்கான சம்பள அடிப்படை விவரங்கள் நேரடி காணொளியாக உங்களுக்கு தர இருக்கின்றோம். சங்கிலியன் செய்திகளுக்காக இலங்கையிலிருந்து செய்தியாளர் எஸ் கலாதேவன். நன்றி, வணக்கம்.